அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2வது ஸ்தானமான குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் 5வது ஸ்தானமான புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அம்சமாகுங்க. இந்த மாதத்துல பூமி வகையில நிறைய லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத டிரான்ஸ்போர்ட் போன்ற பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசத்துல லாபத்தை அதிகமா எதிர்பார்க்கலாங்க. புதிதா நிலம் வாங்கறதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாங்கிற எண்ணங்கள் ஏற்படுங்க. ஒரு சிலர் நிறைய பில்டிங் கட்டி வாடகைக்கு ஒரு அமைப்பெல்லாம் கூட இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலான்னு எண்ணங்கள் இருந்ததுன்னா இந்த சமயம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குங்க. புதிய வாகனம் வாங்குறதுக்கு இது நல்ல டைமாக இருக்குங்க. அதற்கு அடுத்ததாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கால்நடை வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதற்கு அடுத்ததாக பூர்வீக சொத்துல ஏதாவது மராமத்து பணிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. புதிதாக கம்பி வேலி அமைக்கிறது, நில மறுசீரமைப்பு பண்றது போன்ற வகையில ஏதாவது ஒரு மராமத்து பண்ண வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்துக்கு போறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களோட பணியிடங்கள்ல ஏற்படுங்க. உங்களோட வேலைக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மாத முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சக பணியாளர்களோடவும் உயரதிகாரியோடவும் கடுமையான வார்த்தைகளை பேசாத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷன் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதம் பிற்பகுதியில் ஏற்படுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி நல்லா இருக்குங்க. மாத முற்பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. எதிர்பார்க்குற அளவுக்கு தொழிலும் நல்லா நடக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. நல்ல லாபத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. அதே போல தாங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்களும் இந்த மாதத்தில் நல்ல லாபத்தை அடையலாங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. அடுத்ததாக திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதத்தில் முயற்சித்தான் நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குழந்தை வரத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்ததாக மாணவர்களை பார்க்கும்போது பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காவது விளையாட்டு போன்ற வகையில் சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தாயார் வகையிலையும் தாயார் சொந்தங்கள் வகையிலையும் இந்த மாதத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. தந்தையாரோடவும் தந்தையார் வழி சொந்தங்களோடவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. அது மட்டும் இல்லாத அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இவ்வளோ நேரம் ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. அதற்கு அடுத்ததாக எந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதத்தை நல்ல முறையில் கடக்கலாங்கிறதையும் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மாதம் முற்பகுதியில் கிட்டத்தட்ட செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் நீச்ச பலத்தோடு இருக்காருங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எந்த பெரிய முடிவுகளும் எடுக்க வேண்டாங்க. பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியது வந்ததுன்னா குடும்ப உறுப்பினர்களோடவோ இல்லை நல்ல வெல்விஷர்களோடவோ கேட்டு முடிவு பண்ணுறது நல்லதுங்க. அதற்கு அடுத்ததாக 2வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கனிவு தேவைப்படுங்க. கோபமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாத
குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. மொத்தத்தில் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.